ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த மினி விலாக் வெனஸ்டே ஷூட் பண்ணுது. மார்னிங் வந்து லேட்டாக தான் எந்திரிச்சு வரும்போதே டைம் வந்து 8:15 கிட்ட ஆயிடுச்சு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா லேசியாக தான் இருந்துச்சு. நம்ம லேட்டாக வேக் ஆகும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஃபாஸ்ட்டே இருக்காது, ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். இப்போ வெதர் வேறு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் எனக்கு டைமுக்கு வந்து வேக் ஆக முடியல. அலாரம் அடித்தது கூட தெரியாமல் நான் வந்து அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிட்டே இருந்தேன். டெய்லியுமே வந்து அலாரம் 6 o'clock வச்சுருப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எழுந்திரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பேன். மார்னிங் ஆஸ் யூஷுவல் எழும்பினோடனே டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து டீ குடிக்கும்போது யாருமே டிஸ்டர்ப் பண்ணது வந்து பிடிக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு என்னோடய டீ ரொட்டீனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இடியாப்பமும் பட்டாணி குருமாவும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு விமனாக நம்மளுக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய பொறுப்புகள் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அம்மா அப்பா கூட இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் நம்ம மேலே திணிக்கவே மாட்டாங்க. நம்ம ஜாலியாக வந்து நம்மளோட லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்போம். அதே நேரத்தில் மேரேஜ் ஆனப்புறம் இந்த மாதிரி இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு 5 years நான் வந்து பேபி இல்லாமல் இருக்கும்போது எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. ஆனால் பேபிஸ் வந்தப்புறம் தான் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பயப்படவே நான் தொடங்கினேன். இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பயத்திலே தான் என்னோடய லைஃப் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது.